தமிழக மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லும் போது எல்லை கடப்பதாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுகின்றனர். இதை தடுக்க சர்வதேச கடல் பகுதியில் மிதவைகளை வைத்து எல்லையை வரையறுப்பது தொடர்பாக மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. கடல் எல்லையில் மிதவை அமைப்பது மீனவர் பிரச்சினைக்கு தீர்வாகுமா என்பது குறித்து கடல் ஆராய்ச்சியாளர் ஒரிசா பாலுவும் பாஜக மாநில செயலாளர் ராகவனும் தெரிவித்த கருத்துக்களை இன்றைய ஆளுக்கு ஒரு நிமிடம் பகுதியில் பார்ப்போம். அந்த மிதவை அமைக்கிறதால இந்த சிக்கல்கள் தீர்வு வராது. ஏன்னா இந்தியன் மேரிடைம் பார்டர் லைன்றது கிட்டத்தட்ட நமக்கு கோடியக்கரையிலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் உள்ள ஒரு 195 கிலோமீட்டர் நீளமானது. இங்கே நம்ம கடல் பகுதியில் ஆழம் 11 மீட்டர் ஆழம் தான் இருக்குது. அது இல்லாமல் 50 மீட்டர் புதை மணல் இருக்குது. இதுதான் மீனவர்களுக்கு மீன் கிடைக்காத ஒரு காரணமே தவிர மீனவர் வலை போட்டதால் இந்த கடல் பகுதியை வீணாக்கிட்டாங்க, அவங்க போய் கச்சத்தீவில் மீன் பிடிக்கிறாங்கன்னு கிடையாது. அந்த பகுதியில் காற்று அதிகமாக இருக்கும், படகுகள் தெளிவாக அவங்க படகு ஓட்ட முடியாது. இதில் என்ன சிக்கல்னால் இந்த மிதவை போடுறதால இந்த சிக்கல் தீராது. இதுக்கு ஒரே வழி கச்சத்தீவை நம்ம மீட்டு அந்த பகுதியில் நம்ம மீன் பிடிக்கிற மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, இப்போ கிட்டத்தட்ட நிறைய படகுகள் இருக்கின்றாங்க. சில படகுகளில் நம்ம ஆடம்ஸ் பிரிட்ஜின்னு சொல்லக்கூடிய இடத்துல தெற்கு கடல் பக்கமாக சில படகுகளை பிரித்து விட்டால் இந்த சிக்கல் தீரும். மிதவைகள் இந்திய இலங்கை கடல் எல்லையில் இந்த மிதவைகளை போடும் பொழுது மீனவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இவங்க சொல்லப்படுகிற முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, பல நேரங்களில் நம்முடைய கடல் எல்லையில் மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது கூட இலங்கை படையினர் நம்முடைய கடல் எல்லை உள்ளே பிடிக்கிறாங்கன்னு கூட நம்ம செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது கண்டிக்கத்தக்கது. அதே நேரத்தில் நம்முடைய மீனவர்கள் நம்முடைய கடல் எல்லை தாண்டி இலங்கைக்கு போகிறார்கள் என்று இலங்கையினுடைய வாதமாக இருக்கிறது, குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதனால் நம்முடைய மீனவர்களுக்கு கூட இந்திய கடல் எல்லை எது என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் இது. அதனால் எதிர்காலத்தில் இது போன்ற குற்றச்சாட்டுகள், இந்திய மீனவர்கள் கடல் எல்லை தாண்டி விட்டார்கள் அல்லது இலங்கை கடற்படை இந்திய எல்லைக்குள்ளே வந்துவிட்டது என்ற குற்றச்சாட்டுகள்லாம் இல்லாமல் இதில் ஒரு அமைதி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி தான்.